எங்கடி வந்த? எங்கடி வந்த? பேய் பிசாசே, நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேனா நீதாடி காரணம். தேடா தேடு. நீ எல்லாம் ஒரு தாயாடி எதுக்கு என்ன பெத்த என் வாழ்க்கை நாசப்படுறதுக்காடி. அம்மா தங்கம். அழுதா அர்ஜுன் உனக்கு கிடைச்சிருவானா? என்ன பேசுற நீ? அவங்க கோவத்துல குழந்தை ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா? என்னங்க, அவங்க போராடுறதே இந்த குழந்தைக்காக தான். அப்படி இருக்கும்போது குழந்தைய என்ன பண்ணிட்டு போறாங்க? என்ன நீ புரியாம பேசிட்டு இருக்க? மொட்டை மாடியில கொற்ற பனியில தூங்கிட்டு இருந்த குழந்தைய தூக்கிட்டு போய் யாராவது கொஞ்சுவாங்களா? மாட்டாங்க தான். ஆனா அவங்க கிட்டதான் நீங்க அர்ஜுனை கொடுக்கவே மாட்டேங்கிறீங்களே. அதனாலதான் நமக்கே தெரியாம குழந்தைய தூக்கிட்டு போய் அக்கா வெளியே கொஞ்ச வேண்டிய நிலைமை. நேரம் காலம் எதுவுமே தெரியாம மொட்டை மாடிக்கு போயிட்டாங்க. ஓ, தெரிஞ்சு போச்சு. நீயும் அந்த கூட்டத்தோட சேர்ந்துட்ட. ஏன்டி இப்படி எல்லாம் கேக்குற? பின்ன அழுதா கிடைப்பானா அழாட்டி கிடைப்பானான்னு என்ன நொன்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்னடி கிண்டல் பண்றியா? நீ உன் பிள்ளைக்காக அழற, நான் என் பொண்ணுக்காக அழறமா. அம்மாடி அழாதடா. நீ அழுதனா அவங்க உன்னை மென்டல் ஆஸ்பத்திரியில சேர்த்துருவாங்கம்மா. அழுவாதடா. நான் மென்டலு? ஏமா நான் யார் புள்ளைய கேக்குறேன்? என் புள்ளைய தானே நான் கேக்குறேன். அதுக்காக தானே இப்படி நான் அழுதுகிட்டு இருக்கேன். என்ன நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? ஆமாங்க, தேன்மொழி அக்காவோட விஷயத்துல நீங்க கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கோங்க. மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறது அவங்களா இல்ல நானா? இத்தனை வருஷமா நம்ம குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்தது அவங்கதான். உன்னை அம்மானும் என்ன பார்த்து அப்பானும் கூப்பிட வேண்டியவன் அண்ணிய பார்த்து அம்மானும் அண்ணனை பார்த்து அப்பானும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம பெட்ல நமக்கு நடுவுல தூங்க வேண்டியவ அங்க அவங்க நடுவுல தூங்கிட்டு இருந்தான். அர்ஜுன நம்ம 3 வருஷம் விட்டுட்டு இருந்தோம். நம்ம 2 பேரும் அவனை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தோம், ரசிச்சிட்டு இருந்தோம். நிறைய நேரங்கள்ல அவங்க நம்மள அர்ஜுன் கிட்ட விட்டதே இல்ல. அதெல்லாம் நீ மறந்துட்டியா என்ன? சொல்றத விட்டு தொலைடி. அதுதான் நீ உன் புருஷனுக்கு தாங்க முடியாம அடிச்சு தொலைக்கிற. அடிக்கட்டும். ஏய், ஒரு நாளா 2 நாளா என் புள்ளைய நான் 3 வருஷமா வளர்த்திருக்கேன். எல்லாருமா சேர்ந்து திட்டம் போட்டு என் புள்ளைய புடுங்கிட்டு அது என் புள்ள இல்லைன்னு சொன்னா என்னடி? என்ன நியாயம் அது? அம்மா, நியாயம்லாம் பார்க்க முடியாதுமா. அவங்க ஒத்த ஆளு ஒரு பக்கமா நிக்கிறாங்க, நீ ஒத்த ஆளு. அவங்களை எதிர்த்து நீ என்னடி பண்ண முடியும்? நமக்கு அர்ஜுனால கிடைக்க வேண்டிய அத்தனை சந்தோஷமும் அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்களே. நான் இருந்த மன நிலைமையில அர்ஜுனோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நீ பயந்து என்கிட்ட முரட்டுத்தனமா நடந்துகிட்ட. நான் தான் அந்த தப்பா புரிஞ்சுகிட்டேன். இல்ல அண்ணி, நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. தப்பெல்லாம் ஏன் மேலதான். அர்ஜுன் ஓ புள்ள. நான் 3 வருஷம் வளர்த்தங்கிறதுனால அர்ஜுன் ஏன் பையன் ஆயிட முடியுமா? எனக்குதான் என் அமர் இருக்கான். கடவுள் அமர் எனக்கு கொடுத்த புள்ள அவன்தான். அர்ஜுன் மனுஷங்களால கொடுத்த புள்ள. அதான் அவனை உங்கிட்டயே திருப்பி கொடுக்கறேன். இனிமே அர்ஜுனுக்கு உரிமை கொண்டாடிக்கிட்டு நான் வர மாட்டேன். நீங்க நிம்மதியா இருங்க. நான் இது வரைக்கும் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு வெற்றி. அண்ணி, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். நான் தான் உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா நடந்துக்கிட்டேன். அதுவும் என்னால தானே. உங்க யாரு மேலயும் எந்த தப்பும் இல்ல. நீங்க எல்லாருமே என்ன விட ஒரு படி மேலதான் நடந்திருக்கீங்க. நான் தான் உங்க யாரையுமே புரிஞ்சுக்கல. இனிமே என்னால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. அர்ஜுன், என்ன மன்னிச்சிடுடா. உன்னை உன் அம்மா அப்பா கிட்ட இருந்து
நான் பிரிக்க பார்த்தேன். இது நான் உன் மேல வச்சிருந்த பாசத்தினால செஞ்சது. இனிமே நீ சந்தோஷமா உன் அப்பா அம்மா கூடயே இருக்கலாம். நடுவுல இந்த அம்மா வரவே மாட்டேன். ஆனா இந்த பெரியம்மாவை மட்டும் மறந்துடாத. ஏன்னா நான் உனக்கு 3 வருஷம் அம்மாவா இருந்திருக்கேன். அதையும் நீ மறந்துட கூடாது. அர்ஜுன், ஒரு 2 நாளோ 3 நாளோ தான் அவ உனக்கு அம்மா. உன்னோட நிரந்தர அம்மா நான் தான்டா. உன்னை யாருக்காகவும் நான் விட்டு தரவே மாட்டேன். வள்ளியம்மா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தேன்மொழி மனசு மாறிட்டான்னு சொல்றியே, இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? இந்த சந்தோஷம் நம்ம குடும்பத்துல என்னைக்கு நிலைச்சிருக்கணுமா? என்னங்க, ஆ, அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? இல்ல வள்ளியம்மா, இந்த சினிமாவில் ஆட்டம் முடிஞ்சு 2வது ஆட்டம் தொடங்குற மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஆரம்பிக்குமோன்னு பயமா இருக்குமா? ஏங்க எல்லாத்தையுமே சந்தேகமாவே பாக்குறீங்க? இனிமே நல்லது நடக்கும்னு நம்புங்க. எதுக்கு பெரியவங்க பொங்கல் தீபாவளின்னு விசேஷத்தை வச்சாங்க? சொந்த பந்தம்னு எல்லாரும் ஒண்ணு கூடி சந்தோஷமா இருக்கணும் தானே? எல்லா குடும்பத்திலையும் கஷ்ட நஷ்டம்னு வரத்தான் செய்யும். கஷ்டத்தை நாம தானே தாங்கிக்கிறோம். அப்ப சந்தோஷம் வர்றப்ப அத கொண்டாட பழகிக்கணும்ல. என்ன குறைஞ்சு போயிட போகுது? இப்ப என்ன நல்லது வந்து நான் வேணான்னு சொல்லிட்டேன். நம்ம குட்டி நாட்டாமைங்களுக்கு பிறந்த நாள் வரப்போகுது. அத குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா கொண்டாட வேணாமா? வள்ளியம்மா, இதெல்லாமா எனக்கு ஞாபகத்துல இருக்குது. எல்லாத்தையும் நீ தானே பாத்துக்கிற, நீயே பாத்துக்க. அதனால தாங்க சொல்றேன், இந்த பிறந்த நாளை நாம கோலாகலமா கொண்டாடணும். சரி சரி வள்ளியம்மா, உன் இஷ்டப்படியே செய்ய. நம்ம ஊருக்காரங்களாம் பார்த்து அது மெச்சற மாதிரி இருக்கணும். அப்புறம் இது ஏன் பண்ண அது ஏன் பண்ணன்னு கத்தக்கூடாது. இது வரைக்கும் நான் அப்படி என்ன கத்திருக்கேன்? ஓகே ஓகே முடிச்சிடலாம். பாய். ஹாய் சார். ஹாய் மது, வாமா. என்ன சார் சடனா கூப்பிட்டுருக்கீங்க? சொல்றேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடின உழைப்பு பலன் கொடுக்கும்னு. ஆனா யாருமே அதை விளக்கமா சொல்லல. அது நல்லதுக்கா கெட்டதுக்கா தெரியல. கடின உழைப்பு நிச்சயமா பலன் கொடுக்குமா, இதை என் அனுபவத்துல நான் கண்டுபிடிச்சது. சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. சொல்றேன் மது, மறுபடியும் உன்னை பொள்ளாச்சிக்கு அனுப்ப போறேன். இன்னைக்கு எங்க நாட்டாம வீட்டு செல்ல குட்டீஸ் அர்ஜுனுக்கும் அமருக்கும் பர்த்டே. ஜி தமிழ் ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல கலந்துக்க வர போறாங்க.